அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் விசாகம் சக்தி யூடியூபர் வி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் என்ன காண இருக்கிறோம் என்றால், கடந்த 22ஆம் தேதி யாரும் எதிர்பாராத விதமாக காஷ்மீரில் ஒரு பயங்கர ஷூட்டிங் நடந்தது. பயங்கரவாதிகளால், தீவிரவாதிகளால், பாகிஸ்தான் தீவிரவாதிகளால். அதை நாங்களே செய்தோம் என்று அந்த தீவிரவாதிகளை ஒப்புக்கொண்டார்கள். காஷ்மீருக்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அங்கு சுற்றுலா சென்றனர், குடும்பத்துடன் சென்றனர். சந்தோஷமாக அங்கே பொழுதை கழிக்கலாம் என்று சென்றார்கள். பல கனவுகளோடு அங்கே சென்றார்கள். அதை நிறைவேற்றும் விதமாக ஒவ்வொன்றாக அங்கே சந்தோஷமாக அந்த சுற்றுலா தலத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கும் வேளையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் அந்த சுற்றுலா பயணிகளை கண்டு அவர்களுடைய ஆடைகளை அகற்றி இந்து என தெரிந்து அவர்களை சுட்டுள்ளார்கள். இது என்னது? மதவெறி தானே இது? மதவெறியின் உச்சம் தானே இது? இதை மதவெறின்னு சொல்ல முடியல. இதை வேற எப்படின்னு சொல்ல முடியும்? மதவெறின்னு தான் சொல்ல முடியும். இப்படி இந்து என்று தெரிந்து அவர்களை பார்த்து, அவர்களுடைய அடையாளம் பார்த்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இது கொடூரமான சம்பவமாக இருக்கிறது என்று அங்கே அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு குதிரை வண்டிக்காரர், அந்த உணவுப் பொருள் விற்பவர், இந்த சம்பவத்தை தடுப்பதற்கு அந்த தீவிரவாதிகளை இந்த கொடூர சம்பவத்திலிருந்து அவர்களை செய்ய விடாமல் தடுப்பதற்கு முயற்சித்த போது, அவருடைய அந்த துப்பாக்கிகளை பறிக்க முயற்சித்த போது அவரையும் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். பாவம், எந்த தவறும் செய்யாதவர். அவருக்கு உள்ள அந்த இரக்க குணவோட தமிழகத்தினுடைய அரசியல்வாதி சிலரிடம் இல்லை. 26 பேர் எந்த குற்றம் அறியாதவர்கள், சுற்றுலாவுக்காக வந்தவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அதில் ஒருவர் தான் அந்த குதிரை வண்டிக்காரர். அதில் ஒருவர் அந்த இஸ்லாத்தினுடைய அல்லாஹ் அந்த அந்த கோஷத்தை சொன்னவுடன் அவர் அதிலிருந்து உயிர் தப்பியிருக்கிறார். இந்த சம்பவங்களை உலக நாடுகள் பல கண்டித்திருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்டித்திருக்கிறார். ரஷ்யாவுடைய அதிபர் புதின் கண்டித்திருக்கிறார். மேலும் இஸ்ரேல் அதிபர் கண்டித்திருக்கிறார். இப்படிமாக வல்லரசு நாடுகளின் அதிபர்களும் கண்டித்திருக்கிறார்கள். ஏனைய நாட்டுத் தலைவர்கள், உலக நாட்டுத் தலைவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு தாங்கள் என்ன உதவி என்றால் செய்கிறோம் என்றும் உறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த வேளையில் தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்கள் இது மதவாத செயல் அல்ல, இது நாட்டு பிரச்சனை, நாட்டினுடைய தாக்குதல் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் கூறுகிறார். எது மதவாதம் இல்லை, மதவாத அடையாளம் பார்த்து அவனுடைய உடைகளை அகற்றி அவனை கொடூரமாக சுட்டு இருக்கிறார். இது மதவாதம் இல்லையா? இது என்னவென்று கூறுவது?
சீமான் சொல்லுகிறார், இந்த பிரச்சனைக்காக நதியை தடுக்கக்கூடாது என்று கூறுகிறார். அது 30 கோடி பேர்களுடைய வாழ்வாதாரம் என்று கூறுகிறார். அந்த 30 கோடி பேர்களுடைய தலைவராக விளங்கக்கூடிய அந்த ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சரே கூறியிருக்கிறார், இது வந்து நாங்கள் திட்டமிட்டு செய்தது, இது இங்கிலாந்து அமெரிக்காவாக நாங்கள் செய்தது அப்படின்லாம் கூறுகிறார். இந்த தீவிரவாதம் சரியே என்று தான் கூறுகிறார். அவரை நம்ம என்ன செய்வது? ஒரு திட்டமிட்ட செயலை நம்ம எப்படி தெரியாமல் நடந்தது என்று கூறி தப்பித்து விட முடியுமா? இப்படி உலக நாடுகள் அனைவரும் இந்திய நாட்டுக்கு ஒத்துழைப்பு தரும் பொழுது இங்குள்ள தமிழ் கட்சிகள், குறிப்பாக அந்த விடுதலை சிறுத்தை, எப்போதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் எந்த துயரச் சம்பவம் நடந்தாலும் அதில் அவர் சிறுபான்மையினரை தூக்கி 2 சாதகமான வார்த்தைகளை சொன்னால்தான் அவருக்கு மனசு திருப்தி அடையுது. சீமான் அவர்களுக்கு இது ஒரு இதாக தெரியவில்லை. எப்போனாலும் அந்த பிரிவினவாத பேசி கொண்டிருக்கிறார். அவனா இவங்களை பாய்ச்சனையை அடிக்கிற சீன நாட்டு சண்டைக்கு போக வேண்டியது அப்படிங்கிறார். இவர் எப்பேற்பட்ட தேசப்பற்றால், இவர் தேசப்பட்டிருக்கிறதுக்கு இவருக்கும் வெகு தூரமானது. இவர் ஒரு பிரிவினவாதிட்டம் தேசப்பற்றை பார்ப்பது மிக அரிது, பார்க்கவே கூடாது. தமிழக முதல்வர் கூட அந்தளவுக்கு கடுமையாக இதில் கண்டனம் வைத்ததில்லை. அங்குள்ள ஒரு உயிர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறினார். 26 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர், சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கோரச் சம்பவத்தை உலக நாடுகளே கண்டித்து வருகும் நிலையில் இங்குள்ள தலைவர்கள் அந்த தீவிரவாதத்திற்கு ஆதரவு தரும் வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அதிகார உச்சத்தில் வைக்கும் பொழுது நாட்டிற்கு பங்கம்தான் ஏற்படுமே தவிர எல்லளவும் வளர்ச்சி இருக்காது. ஆகையால் இவர்களை போன்றவர்களை இந்த மக்கள் மரியாதைக்குரிய இடத்தில் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் நம்மளுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை. எதன் அடிப்படையில் இவர்களெல்லாம் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள்? ஆதரவு கொடுப்பதோடு பேசி வருகிறார்கள். அந்த தீவிரவாத இயக்கமே நாங்கள் தான் இதை செய்தோம், திட்டமிட்டு செய்தோம் என்று கூறிய பிறகு போதும். இவர்கள் அது சரியானது மாதிரி சொல்லி அந்த தரப்பு மக்களிடம் ஆதரவை பெறுவதற்கு, ஆட்சி அந்த அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அவர்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் தொடர்ந்து ஒத்துழைத்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்து வருகிறது. சொல்லுவார்கள், மோடி அவர்கள் சும்மா சுற்றுலா போய்கொண்டே இருக்கிறார், சுற்றுலா இந்த விஷயத்தில் பிரதமராக இருந்து அவர் உலக நாடு சுற்றி தான் பெரிய சாதனை அப்படின்னு சொன்னார்கள். உலக நாடுகள் சுற்றி வந்ததன் காரணம் இன்று தெரிந்ததா? நம் நாட்டின் மீது வெறுப்பு இருந்திருந்தால், நம் செயலில் தவறு இருந்திருந்தால் இந்த சம்பவத்துக்கு ஆதரவு கொடுத்திருப்பார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காரண காரியங்களோடு தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலக நாட்டினுடைய தலைவர்களை சந்தித்தார், ஆதரவை திரட்டினார். அதனுடைய வெளிப்பாடு இந்த காஷ்மீர் சம்பவத்தில் உலக நாடுகள் அனைத்துமே நம் நாட்டிற்கு ஆதரவாக இருக்கின்றன. இந்தியா இந்த விஷயத்தில் இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு தங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் ஆவலுடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.